21 கோடியே 66,80,000 ரூபா பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்ட விதமே சுவாரஸ்யமான ஒரு கதை. விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் அமைச்சருமாகிய அர்ச்சுனா ரணதுங்க நாட்டை விட்டு தப்பியோடி விட்டாரா? இவை இரண்டும் இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்திகளாகும். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாடு முழுவதும் போதைப் பொருளை விற்கின்ற ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு 34 வயது. எப்படி கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால், என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த 34 வயதுடைய நபர் தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்திலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார். அப்போ தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வர ஒரு ஆள் நோமலாக ஒரு பெரிய லக்கேஜோட விரும்பினோம். இவர் எந்த விதமான லக்கேஜும் கொண்டு வரையில. இது முதலாவது. அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் லக்கேஜாவது கொண்டு வந்திருக்கணும், அதுவும் கொன்றையில. அல்லது முதுகுல கொள்கிற ஒரு பேக் பேக்காவது கொண்டு வந்திருக்கணும், அதுவும் கொன்றையில. சும்மா ஷோல்டரில் ஒரு சின்ன பேக் கொண்ட குழி கொண்டு கையை வீசிக்கொண்டு நடந்து வந்திருக்கார் தாய்லாந்தில் இருந்து. அப்போ கட்டுநாயக்கால இருந்த அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து வாரார், ஒரு விதமான லக்கேஜும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா வாரார், பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வர மாதிரி வாரார். அப்போ ஆள் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு பின்னாலேயே போயிருக்கணும். பின்னாலேயே பின்தொடர்ந்து போயிட்டு வத்தளையில இருக்குது அவற்றை வீடு, அந்த வீட்டை போயிருக்கணும். அப்போ இவர் என்ன செய்கிறார், கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருந்து வெளியால் நல்ல வடிவா சந்தோஷமா அப்பாடா வெளியில வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷமா அவற்றை வீட்டை போயிருக்கார் வத்தளைக்கு. அங்க போனோன்னே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வேலை செய்கிற போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு இருக்குத்தானே, அந்த பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் அங்க வீட்டை வந்துட்டோம். வீட்டை முடிய வீட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பெரிய சூட்கேஸ் ஒன்று இருக்குது. அந்த சூட்கேஸில் எழுதப்பட்டிருக்குது, லேபிள் எல்லாம் ஒட்டி கிடக்குது, பேங்காக்ல இருந்து கொழும்புக்கு என்று சொல்லி. அப்ப இவர் விரைக்குள்ள சும்மா கையாடி கொண்டு வந்தவர் அவருடைய லக்கேஜ் மட்டும் எப்படி வீட்டை வந்ததுன்னு கேட்டா, அதுக்கு பிறகு ஆளை பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா அவர் சொல்லிக்கார், இந்த மாதிரி நான் தான் இந்த லக்கேஜை கொண்டு வந்தேன், நான் ஏர்போர்ட்டுக்குள்ள வச்சு நான் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டேன் என்று சொல்லி உண்மையை சொல்லி போட்டார். அப்போ எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட தன்னுடைய லக்கேஜை கொடுத்து அதை வெளியில் கொண்டு வரணும்? அப்போ இந்த அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தோடனே லக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கணும். உள்ளுக்குள்ளே பார்த்தா 20 சின்ன சின்ன பார்சல்கள். அந்த பார்சல் ஃபுல்லாகவே குஷ் போதைப் பொருள். எடுத்து செக் பண்ணி பார்த்தா 21 கோடியே 66,80,000 ரூபா பெறுமதியான குஷ் போதைப் பொருளாம். என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், பேங்காக்ல வாங்கி அதை வடிவாலாம் பார்சல் பண்ணி போட்டு லக்கேஜில் கொண்டு வந்துட்டு கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டில் வச்சு அதை வேறு ஆள்கிட்ட மாற்றி விட்டுருக்காரு, தன்னில் சந்தேகம் பெறக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ அந்த மற்ற நபர் இருக்கார், இவருக்கு உதவி செய்தவர், அவரையும் இப்ப போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருந்து $US இருக்கல்லோ, 4,900 $US கைப்பற்றப்பட்டதாம். அவ்வளவு காசு வச்சிருந்திருக்கார். இப்ப காசு, போதை பொருள், ஆள் எல்லாருமே உள்ளுக்குள்ளதான். இவர் இலங்கை முழுக்க, நாடு முழுக்க போதை பொருளை விநியோகிக்கின்ற ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய வலையமைப்போட வச்சுக்காராம். இவருடைய வலையமைப்பிலேயே இன்னும் நிறைய பேர் இருக்கணுமாம் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இவர்கிட்ட நடத்தப்படுற விசாரணைகளை அடுத்து நாடு முழுவதும் இயங்குகிற ஏனையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இந்த நபர் வத்தளை பகுதியைச் சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. முன்னாள் கிரிக்கெட் வீரரும் அமைச்சருமாகிய அர்ச்சுனா ரணதுங்க நாட்டை விட்டு தப்பியோடி விட்டாரா என்ற கேள்வி இப்ப பரவலாக கேட்கப்படுது. ஏனென்று சொன்னா, இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, திங்கட்கிழமை அவருடைய சகோதரராகிய தம்மிக்க ரணதுங்க அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர். இந்த தம்மிக்க ரணதுங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருந்தவர். தலைவராக இருந்த காலத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு என்ன செய்யணும், ஒரு தலைவர் நிறைய வருமானத்தை தேடி தரணும், நிறைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். ஆனால் தம்மிக்க ரணதுங்க என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், 800 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கார் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு. அதாவது இந்த டெண்டர் விடுறதானே, அந்த டெண்டர் விடுறதில் ஏதோ மோசடிகள் எல்லாம் செய்து 800 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினாராம். 2017 ஆண்டுக்கும் 2018 ஆண்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில். அதன் காரணமாக அவர் மேலே வழக்கு பதிஞ்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் இன்றைக்கு அவரை கைது செய்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினது. பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் இருக்கணும் தானே, அவையில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும், நீதவான் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி நாங்கள் அர்ச்சுனா ரணதுங்கவையும் கைது செய்ய இருக்கிறோம், அவர் மேலேயும் கேஸ் இருக்குது, எனவே அவரையும் கைது செய்ய போறோம் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அர்ச்சுனா ரணதுங்க முன்னாள் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர். எனவே அண்ணன் தம்பி 2 பேரும்
பேரும் சேர்ந்துதான் இந்த ஒரு வேலையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அவரை கைது செய்ய போறோம் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா அர்ச்சுனா ரணதுங்க வந்து இப்ப நாட்டில் இல்ல, அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு வந்து தன்னுடைய சகோதரர் கைது செய்யப்பட இருக்கிறார் அல்லது விசாரணைக்கு போக இருக்கிறார் என்று தெரிஞ்சு கொண்டுதான் முன்கூட்டியே அர்ச்சுனா ரணதுங்க நாட்டை விட்டு போயிட்டாரா என்ற ஒரு கேள்வி வந்து இப்ப பரவலாக சமூக வலைத்தளங்களில் கேட்கப்படுது. அதாவது கைது செய்யப்பட போறோம் என்று தெரிஞ்சு கொண்டுதான் வெளியில போயிட்டாரான்னு சொல்லி. எனவே அவர் வந்து மிக விரைவில் நாடு திரும்பணும், திரும்பின உடனே வந்து அவர் கைது செய்யப்படுவார் அர்ஜுன ரணதுங்க. இப்ப வந்து தம்மிக ரணதுங்க வந்து பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள்ல வந்து இவர் விடுவிக்கப்பட்டிருக்கார். இந்த சரீர பிணை வைக்கக்குள்ள வந்து 10 லட்சம் ரூபாய் சொன்னா அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போற 2 பேரும் சேர்ந்து 20 லட்சம் ரூபாய் நீதிமன்றத்துக்கு கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. அந்த பிணையினுடைய பெறுமதி 10 லட்சம் ரூபாய். தம்மிக ரணதுங்க வந்து ஏதாவது பிரச்சனை விட்டாருன்னு சொன்னா பிறகு அந்த கையெழுத்து போட்டாக்கள் வந்து 10 லட்சம் ரூபாய் கட்டணும் நீதிமன்றத்துக்கு, இன்றைக்கு கட்ட தேவையில்லை. அதுதான் அந்த சரீர பிணையினுடைய ஒரு விஷயம். எனவே நாட்டை விட்டு வெளியே சென்றிருக்கும் அர்ச்சுனா ரணதுங்க எப்ப நாட்டுக்கு திரும்ப வருவார் என்று சொல்லி தெரியல. திரும்ப வரைக்குள்ள அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரம் தம்மிக ரணதுங்க இருக்காரு தானே, அவருக்கு வந்து வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்தால. ஏன்னு சொன்னா அவர் வந்து இரட்டை குடியுரிமை கொண்டவர். எனவே வெளிநாடுகளுக்கு வந்து சுலபமாக போக முடியும். அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல கொலைகள் செய்வதற்கு தயாராக இருந்த நபர் ஒருவர் இன்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்படையக்குள்ள அவர்கிட்ட இருந்து ஒரு T56 வகை துப்பாக்கி, 2 மேகசின்ஸ், மற்றது 45 தோட்டாக்கள் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வளவு தோட்டாக்களையும் கொண்டு இங்கே போயிருக்கிறார் கொலைகள் செய்யறதுக்கு. ஒரு கொலையில் 2 கொலையில் நிறைய சம்பவங்கள் செய்யறதுக்காக போயிருக்கிறார். இப்போ வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எங்க வச்சு கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னா LPTS சாதமுல்ல என்று சொல்லப்படுற இடத்துல வச்சு இந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் 1000 பேர் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. எனவே அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் வந்து நாடு முழுக்க சோதனைகள் நடந்து கொண்டு வருது. ஒரு பக்கம் பேரிடர், மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, அதால வந்த உயிரிழப்புகள் என்று சொல்லி அந்த விஷயங்கள் நடந்தாலுமே கூட இங்கால போதைப் பொருள் கடத்துறாக்களும் போதைப் பொருள் விற்கிறாக்களும் ஓயிற மாதிரியே தெரியல. அவையில் தங்களுடைய வேலைகளை, அதாவது அடாது மழை பெய்தாலும் விடாது நிகழ்ச்சி நடக்குமோ இன்னொன்று சொல்றதில்லோ, அதே மாதிரி நாட்டில் என்ன நடந்தாலும் நாடே வந்து பெரிய அல்லோல கல்லோலப்பட்டாலும் நாங்கள் போதைப் பொருள் விற்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் பேர் தெரியணும். எனவே அவர்கள் எல்லாரும் வந்து சுத்தி வளைச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 1000 பேர் வரையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களிடம் இருந்து 513 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள், 890 கிராம் ஐஸ் போதைப் பொருள், மற்றது 35,349 கஞ்சா செடிகளும் வந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அது சம்பந்தமாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னா, தங்களுக்கு வந்து லாபம் கொட்டுதான், எதிர்பார்த்ததை விடவும் வரிகள் மூலம் கிடைக்கிற வருமானம் வந்து மிக அதிகமாக இருக்காம என்று சொல்லி உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சொல்லி இருக்குது. நிறைய பேர் வந்து வரி கட்டுறதன் காரணமாக எங்களுக்கு 5000 கோடி ரூபாய், கொஞ்ச நஞ்சம் இல்ல, 5000 கோடி ரூபாய் மேலதிக வருமானம், எதிர்பார்க்கப்பட்ட வருமானம், அது பெரிய தொகை, அதை விடுங்க, அதை விட எக்ஸ்ட்ரா வருமானம் வந்து 5000 கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லி இன்னைக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சொல்லி இருக்கிறது. அதுக்குரிய காரணம் வந்து மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை. இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டினா அந்த அரசாங்கம் வந்து காசு சுருட்டாது, அமைச்சர்மார் வந்து அதை சுருட்டி தங்கட பொக்கெட்டுக்கு வைக்க மாட்டினோம், அந்த வரி வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு மேல மக்கள் வச்சுக்கிற நம்பிக்கை காரணமாக மக்களே தாங்களே வந்து வரியை கட்டினோம். முந்தின காலத்தில் என்று சொன்னா இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் இருக்கணும் தானே, அவையில் வந்து எல்லா இடமும் போகணும், வீடு வீடா போகணும் வரி சேர்க்கிறதுக்கு. மக்கள் வந்து வரி கட்ட விரும்புறேல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை, மக்களே வந்து நிக்கணுமாம், வரி கட்ட போறோம் என்கிட்ட வரியை வாங்குங்கன்னு சொல்லி மக்களே வந்து ஆவலோட கட்டினமாம் என்று சொல்லி இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டுல 5000 கோடி ரூபாய் மேலதிக வருமானம் கிடைச்சிருக்கு சொல்லி உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சொல்லியுள்ளது. 18 நாட்களுக்கு பிறகு கண்டி நாவலப்பிட்டிய வீதி இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறக்கப்பட்ட காட்சிகளை தான் இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று காலை 7 மணி முதல் கண்டி நாவலப்பிட்டிய வீதி வந்து பொதுமக்களுடைய பாவனைக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 18 நாட்களாக இந்த பாதை மூடப்பட்டிருந்தது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஆள் நிற்கிறார். அவருடைய கழுத்தை வந்து ஒரு கை
வந்து பிடிச்சி நெரிக்குது. அந்த கைக்கு மேலே டித்வா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, டித்வா புயல் என்று. எனவே அவரே வந்து டித்வா புயலால் நொந்து போயிருக்கிறார். முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணாம்பரிய நுழம்பொண்டு பறந்து வருது, அதுக்கு மேலே டெங்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு புயல் வந்து ஓஞ்சா பிறகு, ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து ஓஞ்சா பிறகு இந்த மாதிரி நுழம்பு பெறுகிறது, இந்த மாதிரி கணக்க பின்விளைவுகள் வரும். அதால் எனவே அனைத்து மக்களும், நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும். டெங்கு வந்து அங்கங்கே பரவுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே எல்லாத்திலையும் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.